வணக்கம், வெல்கம் பேக் டு கீதாஸ் கரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம தள்ளு வண்டியில கிடைக்கிற பீச் பக்கத்துல கிடைக்கிற வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த சுண்டல் செய்யறதுக்கு வேர்க்கடலைய முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு ஒரு ஓப்பனா இருக்க ஒரு பாத்திரத்திலயோ இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர்லயோ வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போது உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த வேர்க்கடலையை இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியா நறுக்கிய தக்காளி 1 ஸ்பூன் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் வெங்காயம் சேர்த்துக்க போறோம். பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ அடுத்து கேரட்டும் மாங்காய் எல்லாமே நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொடியா நறுக்கிக்கோங்க. அப்பதான் அதோட ரொம்ப கடிப்படாம நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு இருந்தா போதும். அதை சேர்த்துக்கிட்டு இதுல உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும் போதே ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால இதுல லைட்டா ஒரு 2ல இருந்து 3 சிட்டிகை உப்பு போட்டா போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீனட் சாலடா இருக்கும். இதை அப்படியே பீச் சைட்லயோ இல்லை நமக்கு தள்ளுவண்டியில கிடைக்கிற மாதிரி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும்னா இது கூட நீங்க மசாலா பொரி சேர்த்து சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நான் இங்க பூந்தி சேர்த்துக்கிறேன். மசாலா பூந்தியும் கொஞ்சமா மிக்சரோ இல்லைன்னா ஓமப்பொடியோ மேல சேர்த்துட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்கா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம கரீஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.